ஒரு காலம் வரைக்கும் ஜோசியத்தில் ரொம்ப ஆர்வம் இருந்தது. அதுக்கப்புறம் வெறுத்து போச்சியா, அதுக்கு என்னையா காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தார். இது வந்து ரொம்ப சிம்பிளஸ்ட்டு கீதாச்சாரம் சார். நீ எதை அதிகம் விரும்புகிறாயோ அதை ஒரு நாள் வெறுக்க வேண்டி வரும் அப்படிங்கிறது தான் விதி. அதுக்கு ஜோசியம் மட்டும் ஒன்றும் விதிவிலக்கு இல்லை. எங்கே ஜோசியத்தின் மேலே கடுப்பாகும் அப்படின்னா, நமக்கு ஒர்க்லோடு நிறைய கொடுக்கும், படிக்கிறதுக்கான விஷயங்கள் நிறையா கொடுக்கும். நம்ம எவ்வளோ படித்தாலும் நம்ம படிச்சிருக்கோங்கிற அந்த ஜோசியத்தை ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கோங்கிற அந்த திருப்தி நிம்மதியெல்லாம் வராது. ஒரே வேலையை திருப்பி திருப்பி செய்கிறதுனால வரக்கூடிய சலிப்பூட்டக்கூடிய தன்மை. ஆனால் நீங்கள் ஜோசியத்தை வெறுத்து போயிருக்க மாதிரி தெரியும், ஆனால் முழுசாலாம் போக முடியாது. திருப்பியும் வந்து உள்ளே விழுந்துருவீங்க. அதாவது கொஞ்சம் தூரமாக உட்காந்துருக்கீங்க, அது மாதிரி தான். இந்த குரங்குக்கு ஒரு புண்ணு வந்துருச்சுன்னா கையை இப்படி வச்சுக்கிட்டே இங்கிட்டு திரும்பிக்கிட்டு உட்காந்துருக்கேன். அப்புறம் லைட்டாக அதை பார்க்கும், அப்புறம் பிடிச்சி அதை வெடுக்குன்னு இழுத்து விடும். அப்புறம் வலிக்குமா, கையை இங்கிட்டு திருப்பிக்கிட்டு இருந்தால் ஈன்ட்டு உட்காந்துருக்கும் பல்ல காமிச்சிட்டே. இப்படியே தான் வந்து அந்த ஜோசியத்தை விட்டு முழுசாக நம்மளால் வெளியில் போக முடியாது.